வணக்கம். பொன்னி வளநாடு பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லுங்கண்ணா. பொன்னி வளநாடுங்கிறதுங்க நம்ம கொங்கு நாட்டின் எல்லை வந்துங்க கிழக்க தெற்கே பழனிமலை, தென்மேற்கே ஆனமலை, தென்கிழக்கே வீரமலை, வடக்கே பெரும்பாலை, வடகிழக்கே தீர்த்தமலை, வடமேற்கே ஓதிமலை எல்லையாக கொண்டது தான் கொங்கு நாடுங்க. அதில் உங்கள் ஊரை போல தாமரைப்பாடியை போல 10,000 கிராமங்களிலே நிரம்பி வாழக்கூடியதான் காராளன், வெள்ளாளன், கவுண்டன், குடியானவனுடைய சமுதாயம். இது பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோவை, கரூர், திண்டுக்கல் என 10,000 கிராமங்களில் நிரம்பி வாழக்கூடியது. இன்னைக்கு அண்ணன்மார் சாமி பற்றி நீங்கள் கேட்குறீங்க. இது காகம் பறக்காம கருக்குருவி நாடாம, சிட்டு பறக்காம சிறுகுருவி நாடாம, ஆண்டாங்க சில காலம் அகிலமெல்லாம் பேர் விளங்க, இருந்தாங்க சில காலம் இருகடலும் பேர் விளங்க என்று வாழ்ந்த ஆலாத்தகவுன்ற மகன் கோலாத்தகவுன்று, கோலாத்தகவுன்ற மகன் குன்னுடைய கவுன்று, குன்னுடைய கவுன்று பெருங்குடியாங்கூட்டம், தாமரை கவுனிச்சு மணியங்கூட்டம் அவர்களுடைய மக்களாகிய அண்ணன்மார் சாமி பிறந்த அழகிய திருநாடு, அருக்காணி தங்கம் அவதரித்த நாடு, நாடி வரும் பக்தர்களுக்கு நலம் காக்கும் நாடு, நம்மையெல்லாம் வாழ வைக்கும் அழகிய பொன்னிவள நாட்டு தெய்வங்கள் அண்ணன்மார் சாமியினுடைய ஆற்றலோடு இன்றைக்கு தென்னிந்தியாவிலேயே கர்நாடகத்திலும், கேரளாவிலும், ஆந்திராவிலும், பாண்டிச்சேரியிலும், தமிழ்நாட்டிலும் ஆண்டுக்கு 5 லட்சம் பேர் கூடுகின்ற ஒரே திருவிழா, வீர திருவிழா, வெற்றி திருவிழா பொன்னிவள நாட்டினுடைய அண்ணன்மார் சாமி திருவிழா தானுங்க. அதே மாதிரி கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்து வரலாறாக நின்னவங்க 3 பேருங்க. அதில் ஒன்று அண்ணன்மார் சாமி, 2வது பைரன் குல சொந்தம் தீரன் சின்னமலை கவுண்டருங்க. 1000 எதிரிகள் ஓரணியை திரண்டாலும் தகர்த்து பொடியாக்கக்கூடிய வீர திருமகன், வெற்றி திருமகன், கருணைக்கடல், காவல் தெய்வம், தடைகளை தகர்த்து தரணியை காத்து படையை திரட்டி பகைமையை விரட்டி 1801ஆம் ஆண்டு ஈரோட்டு போரிலும், 1802ஆம் ஆண்டு ஓடா நிலையிலும், 1804 அரச்சலூர் போரிலும் நின்ற இடங்களிலெல்லாம் வென்று காட்டிய பைரன் குல சிந்தம் தீரன் சின்னமலை கவுண்டனுடைய வீரத்தோடு பார்க்கும் இடமெல்லாம் பசுமை வயல்வெளிகள், வார்த்தெடுத்த தங்கமென வயலெல்லாம் நெல்மணிகள் என்று பல லட்சம் விவசாயிகளுக்கு பசுமை புரட்சி ஏற்படுத்தி உழவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றிய சாத்தந்திகுல சாதனையாளர் காளிங்கராய கவுண்டர் சேவையுள்ளத்தோடு தான் நாம் எல்லாம் பயணிச்சிட்டு இருக்கிறோமுங்க. நம்ம இப்போ அப்பாரு அப்பத்தா அப்பிச்சி அமத்தா கற்றுக் கொடுத்த இந்த பண்பாடு